ஓம் கம் கணபதாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. துர்கையை தொழுபவருக்கு வாழ்வில் ஒரு தீங்கும் கிடையாதுங்க. துர்கா அப்படின்னாவே துன்பத்தை போக்குபவள், துயரை வேரோடு அறுப்பவள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். துர்கையை மனதார வேண்டி வழிபாடு செய்பவர்கள் வாழ்வில் சகல விதமான நன்மையும் பெறலாம்ங்க. கருணையின் கங்கை, கண்ணனின் தங்கையான பாலதுர்கையை நம்ம வணங்குறப்ப நாராயணருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆதி பராசக்தியின் அவதாரமான கண்ணனின் மாய தோற்றமுமான பாலதுர்கையை நம்ம வணங்கி வழிபாடு செய்கிறப்ப ராகு கேது தோஷத்திலிருந்து விடுபடலாம், செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடலாம்ங்க. துர்கா தேவியை ஒருவர் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்வும் வாக்கும் எல்லாமே துர்காவாக நிறைந்து இருப்பாங்க. அதாவது அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலையும் துர்கா தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது துர்கியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா நல்லது. முடியல அப்படின்னா வீட்டிலேயாவது துர்கா தேவியை மனதார நினைத்து வழிபாடு செய்வது நல்லதுங்க. கோவிலுக்கு சென்று பக்கத்தில் அம்மன் கோவில் ஏதாவது இருந்தால் அங்கே சென்று 2 நெய் விளக்கு ஏற்றி வைத்துட்டு அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு துர்கையும் மனதில் நினைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்வில் துன்பம் என்பது ஒருபோதும் வாராதுங்க. ஒரு முறை மகா பெரியவரிடத்துல ஒரு பக்தர் சென்று தன்னுடைய கணவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவருடைய உடல்நிலை சரியாகாது, குணமாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. அப்போ காஞ்சி மகா பெரியவா அந்த பக்தருக்கு சொன்ன மந்திரத்தை தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நம்ம மனதார துர்கையை நினைத்து சொல்லிட்டு வர்றப்ப துன்பம் என்பதே இருக்காதுங்க. தீராத நோயும் தீர்ந்து சகல விதமான நன்மைகளையும் பெற்று நல்ல முறையில் வாழலாம். உயிரோடு பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்ச பின்பு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பானது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறப்ப காஞ்சி மகா பெரியவருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பாலதுர்கையோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. துர்கை அப்படிங்கிறவங்க 9 விதமான அவதாரம் எடுத்திருக்காங்க. 9 அவதாரமும் சேர்ந்து நவ துர்கையாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒவ்வொரு துர்கையாக, சிறு பிள்ளையாக, கன்னியாக, வீர துர்கையாக பல அவதாரங்கள் எடுத்து நம்மை வாழ வச்சிட்ருக்காங்க. துர்கையோட ஒவ்வொரு அவதாரமும் சிறப்பான அவதாரம். அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க. ஆனால் துர்கை அப்படின்னாவே நம்ம வாழ்வில் துன்பமே இருக்காது. ஒரு முறையாவது துர்கா அப்படிங்கிற பேர் சொன்னாவே போதுங்க, நமக்கு மன வலிமை, தைரியம், சொல்வளமை எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆதிபராசக்தியின் அம்சமான துர்கா தேவியை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீராத துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உடல்நிலை பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி, துன்பம் அனைத்தும் நீங்கி, துயர் அனைத்தும் நீங்கி சகல விதமான நன்மைகளை பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழலாம்ங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்தால் அங்கே சென்று 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அம்மன் கோவில் இல்லை, துர்காதேவி கோவில் இல்லை அப்படின்னா வீட்லேயே 2 அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி துர்கையை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. துர்கையை எலுமிச்சை மாலை போட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லதுங்க. ஆனால் வீட்டில் எலுமிச்சை மரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. பாலதுர்கையை வழிபாடு செய்வதற்காக மகா பெரியவா சொன்ன அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் தாங்க. ஓம் நவதுர்கையே நமக, ஓம் நவதுர்கையே நமக, ஓம் நவதுர்கையே நமக. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை மனதில் சொல்லிகிட்டே வாங்க. இந்த மந்திரம் சொல்ல சொல்ல துர்கா தேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. தீராத பிரச்சனையும் தீரும். நீண்ட நாள் நோயால் அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். அவங்க சொல்ல முடியல அப்படின்னா அவங்களுக்காக, அவங்க வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தர் இந்த மந்திரத்தை அவங்களுக்காக சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம் நினைக்கும் காரியம் வெற்றியடையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.